வெல்கம் பேக் டு சோதனை அபிஷியல் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிஸ்கட்டை தான் நம்ம பவுலுக்குள்ள நம்ம அடைச்சு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பிஸ்கட்டை நம்ம உள்ள அடைச்சு வச்சிருந்தோம். ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து தண்ணி ஊத்தி பிஸ்கட்டை நம்ம உள்ள வச்சிருந்தோம். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணோம்? மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தோம். மூணாவது ஸ்டெப் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம். பாக்கிறதுக்கு நீங்களும் அவ்வளவுதான் இருப்பீங்க, நாங்களும் அவ்வளவுதான் இருப்போம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. சேனலுக்கு யாராவது புதுசா வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல கொடுத்துடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் அன்பாக்சிங் பண்ண போறாங்க? நானும் அன்பாக்சிங் பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்த பிஸ்கட் தான். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம். ரெடியா இருங்க, எல்லாரும் உற்சாகமா இருங்க. பாக்ஸ் மூடிலே மேல தண்ணியாட்டு வந்து இருக்குது. வெப்பம் உள்ள அதிகமா இருக்கும் போல. எல்லா இதுலயுமே பூஞ்சைகள் பாக்டீரியா எல்லாமே வந்துருக்குது. லைட்டா வந்து இந்த சைட்ல வந்து மஞ்சள் எல்லாம் அடக்குது. ஆனா நம்ம பிஸ்கட் தான் நம்ம தண்ணி ஊற்றி உள்ள வச்சிருந்தோம். ஆனா வந்து பூஞ்சைகள்னு எப்படி இந்த பொம்மை நாய்க்குட்டி இருக்குமா அதே மாதிரிலாம் வந்துருக்குது. பஞ்சிலாம் நான் வர வர நாத்தை அடிக்கிறதுலாம் கம்மியாயிட்டு இருக்குது. இன்னும் நாத்தை அடிக்கிற மாதிரி ஏதாவது பெரிய லெவல்ல வச்சாதான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கலரா இருந்து இதுல மொத்தமா எல்லாமே எல்லா கலருமே இருக்குது. எல்லா கலருமே இருக்குது. கருப்பு வெள்ளை புசு புசுன்னு நாய்க்குட்டி இருக்குமா அந்த நாய்க்குட்டியுமே முடி இருக்குது. காளானு 15 நாளுக்கு பிஸ்கட்டே காணல. தண்ணியாட்டு மட்டும் தான் கிடக்கு. நம்ம தண்ணி ஊத்தி நம்ம பிஸ்கட்டே உள்ள போட்டு தான் நம்ம வச்சிருந்தோம். ஆனா வந்து இப்ப வந்து பிஸ்கட்டே காணல. பிஸ்கட்டுன்னு பாருங்க என்ன நிலைமை ஆயிருக்குன்னு பாருங்க. 15 நாள் கழிச்சு பிஸ்கட்டு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்த பிஸ்கட்டு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு பாருங்க. புகைலாம் வருது லைட்டா. இது வந்து தண்ணி வந்து நம்ம வெள்ளை கலர்ல தான் இருந்து, ஆனா இப்ப வந்து பால் கலர்ல இருக்குது. 15 நாளுங்கும் போது பிஸ்கட்டு ஜம்முன்னு சோலி முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் அன்பாக்சிங் பண்ண போறது யாருன்னா நம்ம சுதாகர் அன்பாக்சிங் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்கட் எதுவுமே ஆவலை போல அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கோவந்திருக்கு அவ்வளவுதான். வேற வச்சது எப்படியோ அப்படியே தான் இருக்கு. இப்ப என்னன்னாலும் கொஞ்சம் கோவந்திருக்குமே தவிர வேற ஒன்னும் இருக்காது. அப்படியே இருந்திருக்கும். என்ன இருக்கலாம். இதான் பிஸ்கட்டு. ஒண்ணுமே ஆகல. நம்ம வச்சது எப்படியோ அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க அவ்வளவுதான். ரைட்டா ஒரு மாதிரி. ரொம்பலாம் ஒன்னும் ஆகலண்ணா. நம்ம 15 நாளைக்கு முன்னாடி பவுலுக்குள்ள வச்சிருந்த பிஸ்கட்டு என்ன நிலைமை இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம பிஸ்கட் நம்ம அடைச்சு வச்சிருந்தோம். என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்தா ஒரு நிலைமை ஆகல. நல்லதான் இருக்குது. பிஸ்கட் வாசனை அடிக்குது. ஆனா லைட்டா பூஞ்சை வாழையும் அடிக்குது. 30 நாளும் அப்படியேதான் இருந்திருக்கான். லைட்டா கோவந்திருக்க மட்டும் தான் செய்யுது. வேற ஒண்ணும் இல்ல. காத்து உள்ள போவாது. ஆனா எப்படிதான் காத்து உள்ள போச்சுன்னு தெரியல. ஆனா பிஸ்கட் வந்து நல்லாதான் இருக்குது. ஆனா நாங்க வந்து சாப்பிட மாட்டோம். எந்த பொருளுமே வச்சு சாப்பிட மாட்டோம். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. ஏன்னா லைட்டாவது பூஞ்சைகள் பாக்டீரியா ஏதாவது உள்ள லைட்டா வந்திருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாம இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிரிகளும் உள்ள இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து நல்லா உடச்சி சோதனை பண்ணி பார்த்தா உள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு பண்ணி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆனா ஒண்ணுமே இல்லை. பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை. எப்படி வச்சோமா அப்படியேதான் இருக்குல்ல. ஏதோ கோவந்திருக்கா. 15 நாள் நம்ம பவுலுக்குள்ள பிஸ்கட்டை நம்ம அடைச்சு வச்சோம்னா ஒண்ணுமே ஆகல. நல்லாதான் இருக்குது. வீட்டுல வந்து நம்ம 10 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாள் அப்படிதான் நம்ம ஏதாவது பாக்கெட்டோட இப்போ நம்ம இது உடச்சுதான் நம்ம உள்ள போட்டிருந்தோம் பாக்கெட்ல இருந்து. அதனாலதான் இது வந்து லைட்டா கோந்து போயிருக்குது.
அதனால 30 நாள்னு வச்சிருந்தா நல்லா கோந்திருக்கும். வந்து லைட்டா சொத்தோண்டு தான் ஒரு மாதிரி பூஞ்சைகள் வாடை லைட்டா அடிச்ச மாதிரி அடிக்குது. ஆனா இதுல வந்து அதிகமா வாடை அடிச்சேன்னா ரெண்டுத்துக்கும் எதுல இது ரெண்டு இதுலயுமே எது அதிக வாடை அடிச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அதிக வாடை அடிச்சிச்சு. வேற இது வந்து ஆனா நிக்கலாம் முடியுது, அவ்வளவுக்குலாம் வாடை ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்ப நம்ம பண்ணக்கூடிய கண்டென்ட்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாடை தான் அடிச்சுட்டு இருக்குது. இனிமேதான் நம்ம கொஞ்சம் வாடை அதிகமா உள்ளது வச்சாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சமோசா, அதுக்கு பிறகு எலுமிச்சை, வாழைப்பழம், அதான் ஓட்டம் எப்படி தாறுமாறா ஓட்டம் நடந்துச்சு, அடிச்சு பரண்டு ஓட்டம் கிளம்பணும். அதனால இன்னும் அதே மாரி வச்சாதான் நல்லா இருக்கும். அதனால 2வது ஸ்டெப்ப ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. 3வது ஸ்டெப் வந்து மண்ணுக்குள்ள தான் நம்ம போச்சு வச்சிருக்கோம். அடுத்த அதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பாக்க நானும் அவளோட தான் இருக்கேன், நான் இவனும் அவளோட தான் இருக்கான், நீங்களும் அவளோட தான் இருக்கிறீங்க. மண்ணுக்குள்ள இருக்க பாக்குறதுக்கு மண்ணுக்குள்ள இருக்குதா இல்லாட்டினா மண்ணு சாப்பிட்டுட்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம 3வது ஸ்டெப் தான் பார்க்க வந்திருக்கோம். பிஸ்கட்டை 15 நாளைக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள நம்ம போச்சு வச்சிருக்கோம், அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்ப தோண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்கட்டை நம்ம எடுத்தாச்சு, உள்ள இருக்குவா இல்லையா பார்ப்போம், மண்ணு சாப்பிட்டு இருக்காதுன்ட்டு. ஒண்ணுமே இல்லை, காஞ்சி அப்படி மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டு. பிஸ்கட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஸ்கட்டை வந்து மண்ணுக்குள்ள தூக்கி கொண்டு போட்டு 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஒண்ணுமே இருக்காது. பார்த்துடுங்க, சப்பாத்தி மாவு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்குது 15 நாள் கழிச்சு. ஆனால் அந்த சிவப்பு கலர்ல எல்லா இது வீடியோலுமே நம்ம உள்ள புதைச்சி வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது சிவப்பு கலர்ல இருக்குது, அது என்னன்னு தெரியல. 15 நாள் கழிச்ச பிறகு பிஸ்கட் வந்து நல்லா சோழி முடிஞ்சிட்டு ஒண்ணுமே இல்லை. 3 ஸ்டெப்பையும் ஜம்முன்னு பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.